friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மட்டன் உப்பு கறி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மட்டன் வறுவல் ரெசிபி. இந்த மட்டன் சுக்கா எல்லா விதமான மெயின் டிஷஸோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ஒரு சுலபமான ரெசிபியும் கூடங்க. இந்த மட்டன் உப்பு கறிக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மெயினான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வரமிளகாவும் நிறைய சின்ன வெங்காயமும். இந்த வரமிளகாய் சின்ன வெங்காயம் வதங்கி அதில் அந்த மட்டனும் சேர்ந்து வதங்கி வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே 1/2 கிலோ மட்டனை எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது போனோடு இருக்கிற பீசஸ். இந்த மாதிரி பீசஸ் எடுக்கும்போது நல்ல மட்டன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துடலாங்க. இங்கே கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மட்டனை குக்கரில் சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துடலாம். இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மட்டனில் இந்த மஞ்சள் பொடியும் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் நம்ம குக்கரை வச்சிடலாம். மட்டன் வதங்கி வெந்து வரணும். இப்போ குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே அப்படி வச்சு விட்டுருங்க. ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் போட வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வதங்கி வெந்து வரட்டும். அதாவது மட்டன் வதங்கி அதுலேயே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியோட அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே செய்ய போகிறது சுக்கா வறுவல். மட்டனை ட்ரையாக வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணி விட்டு சலசலன்னு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு மட்டனை வதக்குனா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் வதங்கறக்கு விட்டுருவோம். இங்கே 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணோம். பட்டு மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு போலவே இருக்குது. மட்டனும் நல்லா வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி அந்த தண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே மட்டன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம குக்கரில் இங்கே வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 6 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக மட்டன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கட்டுங்க. குக்கரில் விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மட்டன் உப்பு கறிக்கு நம்ம மெயினாக இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இங்கே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே 2-3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது சம அளவு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு இஞ்சியும் பூண்டு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்த மெயினான பொருள் வரமிளகாய். இங்கே இந்த உப்பு கறிக்கு இந்த வரமிளகாய் போட்டு தாளிக்கிறது தாங்க ஹைலைட்டு. இங்கே ஒரு 12 to 13 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் நம்ம இங்கே வதக்கணும். இந்த வரமிளகாவை இப்படி 2ஆக உடைச்சி இந்த விதைகளை கொஞ்சம் உதுத்து எடுத்துப்போம். ஏன்னா அப்படியே அந்த விதைகளோடு போட்டால் காரம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஸோ கொஞ்சம் உதுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வரமிளகாவை 2ஆக உடைச்சி நான் அந்த விதைகளை உதுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெயில் இந்த வரமிளகாவை போட்டு வதக்கி அந்த வரமிளகாவோட காரம் வாசனை அதுதாங்க இந்த உப்பு கறிக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த வரமிளகா ஒரு மெயினான பொருள். பட் இப்படி இந்த விதைகளை கண்டிப்பாக உதுத்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எடுத்துக்கிட்ட வரமிளகாய் எல்லாமே கம்ப்ளீட்டாக உடைச்சி அந்த விதைகளெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இங்கே வரமிளகாய் ரெடியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. பட் கண்டிப்பாக இப்படி விதைகளை உதுத்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நெடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பெப்பர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். லைட்டாக 1-2 நிமிஷம் மட்டுமே வறுத்தெடுத்துப்போம். ரொம்ப அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கரிஞ்சிட்டால் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ பக்குவமாக வறுத்தெடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். ஸோ எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே மட்டனும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஒன்று எடுத்து அழுத்தி காமிக்கிற பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மட்டன் வறுவலெல்லாம் செய்யும்போது நல்லா கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கணும், அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு வறுத்து எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம உடச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வரமிளகாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். எண்ணெயில் வரமிளகா போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 3 கொத்து போட்டு விட்டுறலாம். கூடவே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த மட்டன் உப்பு கறிக்கு நம்ம பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை, இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுருவோம். அதாவது வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வரமிளகாய் வதங்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கறியை சேர்த்துருவோம். இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கறியை சேர்த்தாச்சு. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸோ நல்லா ஸ்டவ் ஹைலியே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடியாக பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தாச்சு. இனி நல்லா வதக்கி விட வேண்டியது தான். இந்த தண்ணி நல்லா சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் இனி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருப்போம். பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1-2 நிமிஷம் மட்டுமே வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் 1-2 நிமிஷத்தில் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் உப்பு கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி இது. இந்த மட்டன் உப்பு கறிக்கு ஹைலைட்டு அந்த வெங்காயமும் வரமிளகாவும் வதக்கிறது தான். அதை கரெக்டாக பண்ணி இந்த மட்டனும் சேர்த்து நம்ம வதக்கி எடுக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல வெறும் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. செட்டிநாடு ஸ்டைல் உப்பு கறி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கொங்கு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சிமிலர் ரெசிபி இருக்குங்க. சிக்கனில் செய்வோம், நாட்டுக்கோழியில் இப்படி வரமிளகா கிள்ளி போட்டு தாளிப்போம். அது பேர் சிக்கன் சிந்தாமணி. அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டனில் செய்கிறது. இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.